அதிகாரம் மார்க்கு 13 அதிகாரம். இருபத்தி 7 வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். போதும். இங்கே மார்க்கு 13 அதிகாரம் 27 வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதற்கு முந்தின பகுதிகளில் இருக்கிற வார்த்தைகள் வானத்தின் 25 வசனம், மார்க்கு 13:25. வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவருடைய இந்த வருகையை குறித்து இங்கு நாம் பார்த்து வருகிறோம். மார்க்கு 13 அதிகாரத்தில் இந்த 25, 26 வசனத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே கர்த்தருடைய கிரியைகள் நடக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியங்களை அங்கு நடக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். இந்த 27 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்தவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் சீசர்களுக்கு தான் அதை சொல்றார். அவங்க எல்லாருமே யூதர்கள். இந்த தூதர்களுடைய அந்த அவங்களுடைய வல்லமை என்ன, அவங்க எப்படிலாம் ஊழியம் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய தூதர்கள் வந்து ஊழியம் செய்வார்கள். ஆகவே இங்கு அந்த யூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு அதை பேசுகிறார். அவர் தம்முடைய தூதரை அனுப்பி அந்த தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அற்புதமாக அவங்க தங்கள் வேலைகளை செய்வாங்க. மிகுந்த வல்லமை உள்ளவங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வாங்க. அவர்கள் பணிவிடை ஆவிகள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்த தூதர்கள் என்ன செய்வாங்க, வேகமா போய் எல்லா ஜாதிகள் மத்தியிலும் ஜனத்தின் மத்தியிலும் இருக்கிற தம்முடையவர்களை, யாருடையவர்களையா, ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தெரிந்து கொண்டவர்களை அவர் என்ன செய்வாரா, கூட்டி சேர்ப்பார். அப்ப இந்த உலகத்தின் முடிவை குறித்து இந்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் நம்ப வேண்டும். யாருக்கு இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, நல்ல ஆழமான ஆண்டவரை தேட அப்படிப்பட்ட தங்களை அர்ப்பணித்து அப்படி வாழ்றவங்களுக்கு இது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இல்லைங்க, ஆண்டவருடைய அந்த உபத்திரவ காலம் அதெல்லாம் வரும்போதே சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். நான் அந்த நாளில் இருக்க மாட்டேனே அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லலாம், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்போ அந்த காலங்கள் யாருக்கும் தெரியாது. பிசாசனுடைய வஞ்சனையை குறித்து நாம் பார்த்தோம். அவன் தெரிந்து கொண்டவர்களை கூடுமானால் வஞ்சிக்க கூடும் என்று பார்த்தோம். அப்போ நம்ம எப்பொழுதும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த காலம் என்பது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகவே நாம என்ன செய்யணும், அவர் வருகைக்கு எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த சத்தியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் நம்ம ஆண்டவரண்டை நெருங்கி சேர்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரி, சயின்டிஸ்ட் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய தட்பவெப்பநிலை
சீதோசனம் இதெல்லாம் வைத்து சொல்றாங்க. இந்த பனிக்கட்டிலாம் அந்த வட துருவத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல உருக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாங்க. எப்பயும் இல்லாத அளவுக்கு கடல் மட்டம் உயரும் அப்படிங்கிறாங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சயின்டிஸ்டும் சொல்றாங்க இது இப்படியே இருக்காதுங்க, இந்த உலகம் நிறைய மாற்றங்கள் நடக்கும், உலகம் அழிந்து கூட போய்விடும் அப்படின்லாம் சொல்றாங்க, சயின்டிஸ்டும் சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த உலகத்தில் சொல்றதையெல்லாம் அப்படியே நம்ம நம்பிவிடக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் என்ன செய்யாது, ஒளிந்து போவதில்லை. ஆண்டோடைய வார்த்தை ஒளிந்து போகாது. சரி, 27ஆம் வசனத்துல தம்முடைய ஜனத்தை குறித்து ஆண்டுகிறார். தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள விசேஷமாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தீத்து அப்படிங்கிற அந்த புஸ்தகம், இங்கிலீஷ்ல டைட்டஸ் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் அதை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரா? அவருக்காக. நம்மை தமக்குரிய சொந்த ஜனங்களாக, சொல்லுங்களேன், அவருக்கு சொந்த ஜனங்களாக. ஹல்லேலூயா. நம்மளாம் யாரா இருக்கிறோம்? கையை வைத்து சொல்லுங்களேன், தேவனுக்கு நான் சொந்த ஜனம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சொந்தக்காரங்க எல்லாரும் கூடும்போது சொல்லுவாங்க, நாங்களாம் பங்காளி அப்படிம்பாங்க. பங்காளின்னா நல்லா தெரியும். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் மை பீப்புள், நீங்க எல்லாரும் என் சொந்த ஜனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் என்னுடைய சொந்த ஜனங்கள் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு, அக்கிரமங்கள் நின்று சொல்லுங்களேன், மீட்டு கொண்டு. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அக்கிரமத்தினின்று மீட்டு கொள்ளப்பட்டவங்களாக, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்களாக, வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அக்கிரமத்தினின்று. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். யாருக்கு சொந்த ஜனங்களாகவா? ஆண்டவருக்கு சொந்த ஜனங்களா. ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியில வாசிக்கிறோம், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 14:2. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். சொல்லுங்களேன், தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்மளா யாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை என்ன செய்யறாரா? அக்கிரமத்தினின்று அவங்களை மீட்டு, அவங்கள பரிசுத்தமா ஆக்கி, அவங்கள சுத்திகரித்து, அவருக்கு சொந்த ஜனமாக தம்மையே ஒப்பு கொடுத்து, இந்த ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவரையே ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை சுத்திகரித்து. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்குள்ள இவ்வளவு இருக்கணும். அக்கிரமத்தினின்று விடுவிக்கப்படுறாங்க, அடுத்து பரிசுத்தமாக்கப்படுறாங்க, சுத்திகரிக்கப்படுறாங்க, அவருக்கு மகிமையாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 130:8ஆம் வசனம். சங்கீதம் 130:8. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும்
அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் சொல்லுங்களேன் மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. அந்த அங்க சொல்லப்பட்டிருக்கு சகல அக்கிரமங்கள் நின்றும் அவர் என்ன செய்வாரா? மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. சகல அக்கிரமங்கள் நின்று அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரா? மீட்டுக் கொள்வார். தெரிந்து கொண்டவர்களை தேவன் அவருடைய ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பூமியில் உள்ள சகனங்களிலும். So you are a chosen people. நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அவர் என்ன செய்யறாரா? எசேக்கியேல் 37:23, எசேக்கியேல் 37:23. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 37:23. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினால் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சோ ஆண்டவர் என்ன செய்யறாரா? இந்த நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். யார் சுத்தம் பண்ணுவாவா? கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். எப்படி சுத்தம் பண்றாரா? அந்த அருவருப்புகளிலிருந்து. பாருங்க, நம்ம ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம்னா எதையாவது ஒண்ணு விக்கிரகமா வச்சிருப்போம். நம்ம மனசுல ஏதோ ஒண்ணு, அது உருவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய செய்கைகள்ல ஆண்டவரை காட்டிலும் வேற எதையாவது காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது நமக்கு ஒரு விக்கிரகமாக அருவருப்பாய் இருக்குமானால் கர்த்தர் அதிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறாராம். அடுத்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர் என் தேவனாய் இருப்பார், நான் அவர் சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவருடைய குடும்பத்திலே, அவருடைய வீட்டிலே, ஹல்லேலூயா, அவருடைய சொந்தமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த தூதர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப அற்புதமா வேலை செய்யறாங்க. சரி, ஆனா இந்த வருகை நாள்ல நிறைய பேருக்கு அது நல்ல நாட்களாக இருக்காது, ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இலவச ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது நன்றாக இருக்க முடியாது. ஆண்டவர் இலவசமா கொடுக்கிறார். இந்த சுத்தமாக்குதல், பரிசுத்தமாக்குதல், சுத்திகரிப்பு, அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு தம்மையே ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து அவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்கி அவருடைய சொந்த ஜனமாக ஆக்கி இதெல்லாம் செய்யறார். இதெல்லாம் செய்யாதவங்க அவர் வரும்போது, அந்த தூதர்கள் வந்து தெரிந்து கொள்ளும் போது அந்த அழைப்பே என்னன்னு தெரியாது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஆயத்தமா இருப்பாங்க, அவருக்கு பயந்து அவரை கனம் பண்றவங்களா இருப்பாங்க. சொல்லுங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களுக்கு அது அந்த வருகை என்பது மிகவும் அருமையா இருக்கு. சரி, இந்த வருகை குறித்த காரியங்கள்ல
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை பார்க்கலாம். பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்க நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்வாராம்? மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய வல்லமையான செயலின்படியே ஹல்லேலூயா, அவருடைய வல்லமையான செயலின்படி என்ன செய்வாரா? நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் என்ன செய்வாராம்? தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய உள்ள அந்த சரீரத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுவாராம். அவர் பண்ணுவார். நம்முடைய இந்த அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் என்ன செய்வாராம்? மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இருளின் அதிகாரத்தில் நின்று குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு தெரியும், யவீரு என்கிற ஆலய தலைவனுடைய பிள்ளை மரித்து போயிடுச்சு. அங்கு ஆண்டவர் இயேசுனிடத்தில் வந்து சொல்றார், வேதனையா இருக்கிற நேரம் வந்து சொல்றார், பிள்ளை மரிக்க போது என் பிள்ளைக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு. அங்க போன போது அந்த தகப்பன்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் வர்றேன் அப்படிங்கிறார். ஆனா அதற்குள்ள அங்க ஊழியம் தாமதமான உடனே அந்த பிள்ளை மரித்து போயிடுச்சு. வந்து சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அங்கு இயேசு போகிறாரு. எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் வெளியே போச்சோன்னா சிரிக்கிறாங்க, பிள்ளை நித்திரையா இருக்கு அப்படின்னு. பிரியமானவர்களே, இயேசு என்ன பண்றாருன்னா அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையின்படியே அந்த பிள்ளையை எழுப்புறார். வல்லமையின்படியே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க வார்த்தையை பார்க்கிறோம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். யார் மறுரூபப்படுத்துவார்? அவர் மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்துவார். நம்மை அவர் ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்போ எல்லாரையும் மறுரூபப்படுத்துவார். தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் சொல்லுங்களேன், தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும். ஹல்லேலூயா. இந்த மிலிட்ரியில யுத்தம் நடக்கிறப்போ அந்த ராணுவ வீரர்கள் என்ன சொல்லுவாங்களாம், ஒருவரையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். சக வீரர்கள்ல யாராவது அடிபட்டுட்டா அவங்க என்ன செய்வாங்களாம், ஒருத்தரையும் விட்டுவிட மாட்டோம் அந்த தீர்மானத்தோடு இருப்பாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது. ஏன்னா அடிபட்டவங்களுக்கு ஆட்கள் வேணும். நிறைய ஃபோட்டோஸ் அல்லது ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருப்பாங்க, இந்த கால் ஊனமானவங்களா மிலிட்ரியில் அவங்க நாட்டு கொடியை போட்டிருப்பாங்க, எங்களுக்கு உங்களுடைய உற்சாகம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காலில் அவங்க யுத்த காலத்தில் அவங்க கால் போயிருக்கும், செயற்கை கால் வச்சுருப்பாங்க. நாட்டுக்காக போய் யுத்தம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய கால்களை இழந்திருப்பாங்க. அப்போ தன்னுடைய சக வீரர்களை விட்டுவிட மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. என்னன்னா அந்த காயங்களோட தூக்கி கொண்டு காப்பாற்றுவாங்க. ஏன்னா விட்டுட்டு போனா எதிரிகள் கையில சிக்கிக்கிடுவாங்க. ஆனா அவங்க கூட என்ன ஆகும்னா ஒரு நேரம் விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிருமா. ஏன் அப்படின்னா அவங்க விட்டுட்டு போகலைன்னா ஒரு 100 பேரை இழந்துருவாங்களாம். அந்த ஒருத்தரை காப்பாற்ற போனா 100 பேரும் செத்து போயிடுவாங்களாம். அப்ப என்ன செய்யல, என்ன நினைப்பாங்களா, சரி ஒருத்தர் போனா பரவாயில்ல 100 பேர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாங்களாம். ஏன்னா அந்த ஒருவரை காப்பாற்ற தாமதமாகும் போது 100 பேரும் மறிக்க வேண்டியது இருக்குமா. பாருங்க, அவ்வளவு தீர்மானம் எடுத்து அவங்க கூட என்ன செஞ்சிடறாங்க, ஒருவரையும் விட்டுவிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க கூட விட்டுட்டு போயிடுறாங்க.
கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாங்க, உன் வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன வாக்கு கொடுப்பாங்க. அப்போ கணவன் மனைவி கூட அந்த உறவு என்பது கூட அது கொஞ்ச நாளைக்கு தான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற உறவு கொஞ்ச காலம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை, அது இம்மைக்கும் மறுமைக்கும் என்றென்றைக்கும், இந்த பூமியில வாழும் போதும் என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை விட்டு விலகாதவர். அப்ப மரணம் வரும்போது கூட ஒரு சகோதரி மரிக்கிறாங்க, கணவரை விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது ஒரு சகோதரர் மரிக்கிறார், மனைவியை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா என்றென்றைக்கும் கைவிடாதவர் அவர் ஒருவர் தான் சொல்ல முடியும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மற்ற யாருமே சொல்ல முடியாது. என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறவர். அதான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அவர் ஒருவர் தான் சொல்ல முடியும். அப்ப தெரிந்து கொண்டவங்கள அவர் என்ன செய்யறாராம், இங்கு பிலிப்பியர் 3:21 வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க, பாருங்க, அவர் எல்லாவற்றையும் எப்படி எப்படி அவர் அந்த வல்லமையினால செயல்படுத்துறாரு பாருங்க. அந்த பிள்ளை செத்து போச்சு, ஆனா இயேசு போகிறார், செத்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். அதான் வல்லமை. ஹல்லேலூயா. முடிந்து போன எல்லாமே முடிஞ்சு போனச்சு, இனி ஒண்ணுமே இல்ல, இயேசு இருக்கிறார், அவர் எழுப்புவார், குடும்பத்தை எழுப்புவார். இழந்து போன அந்த ஸ்தானத்திலே அவர் வந்து நிற்பார், அங்கு வந்து உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எழுப்புவார். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய வல்லமையான செயலின்படியே, தம்முடைய வல்லமையான செயலின்படியே. சொல்லுங்களேன், அவருடைய வல்லமையான செயலின்படியே. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் மறுரூபப்படுத்துவார், கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சரி, இப்போ இந்த மார்க் 13ஆம் அதிகாரத்துல இந்த வருகையை குறித்து கேட்கும்போது நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதை வச்சே பயமுடுத்தியே நிறைய போதனை பண்ணுவாங்க, பயமுடுத்தி. ஆனா இயேசு அதை சொல்லும் போது ஒரு சில இடங்கள்ல சொல்றாரு, பயப்படாதீங்க அப்படிங்கிறார். மார்க் 13ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனம், மார்க் 13 அதுல 7, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். சொல்லுங்களேன், கலங்காதேயுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு கலங்காதேயுங்கள். என்ன செய்யாதீங்க, கலங்காதேயுங்கள் அப்படிங்கிறார். இன்னும் அடுத்த 10ஆம் வசனத்துல, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முன் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 23ஆம் வசனம், 23, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். 22ல போட்டிருக்கு, வஞ்சிக்கத்தக்கதாக அப்படிலாம் நடக்கும், ஆனா நீங்க எச்சரிக்கையாருங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அந்த 7ஆம் வசனத்துல சொல்றாரு, கலங்காதீங்கள் அப்படிங்கிறார். 13ஆம் அதே 10ஆம் வசனத்துல இந்த வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும், சுவிசேஷம் முன்பி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து இந்த பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பாழாக்குகிற அருவருப்பு, அதோட முடியல. ஆண்டவருக்கு விரோதமாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அதோட அப்படி முடியல. பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய்கள், ஒரு நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடு, இதெல்லாம் எழும்பும், அப்படி சொல்லி ஆண்டவர் முடிக்கல. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் 25-26ல சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். எல்லாரும் வாசிக்கிறது யாரு? அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை சொல்லுங்களேன் காண்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் வெளியரங்கமாய் காணும்படி அவர் வருவார். எல்லாரும் காணும்படி, வெளியரங்கமாக காணும்படி
எப்படி வருவாராம்? மிகுந்த வல்லமையோடு. மனுஷகுமாரன் அப்படி வருவார். இந்த வருகை என்பது அவ்வளவு பயங்கரமாய் இருக்கும். அடுத்துதான் சொல்றாரு, தம்முடையவர்களை அவர் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, அவருடையவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். தம்முடைய ஜனங்களை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை அவர் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம், இலவசமா கிடைக்கிற அந்த மீட்பு, நண்பர்கள், உறவினர்கள், அவங்கெல்லாம் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க அந்த நாட்கள்ல கைவிடப்படக்கூடாது. ஏன்னா இந்த வருகை என்பது அதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அதற்கு நிறைய பார்த்தோம். அவர்கிட்ட அன்பு கூறுறவங்க, அந்த மறைவுக்குள்ள இருக்கிறவங்க, அது மாத்திரமல்ல, அந்த அவரை நோக்கி அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்றவங்க, அவரை சார்ந்து கொள்றவங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்ப ஒரு அடிபட்டவர்களை விட்டுட்டு போயிருவாங்க. ஒருவேளை ஒரு 100 இராணுவ வீரர்கள் வந்து கூட காப்பாற்ற வருவாங்க. ஒரு சில நேரம் விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் என்ன செய்வாராம்? நம் தியானித்தோம் பிலிப்பியர்ல, அவர் தம் மகிமைக்கு ஒப்பாக அதே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக நம் சரீரத்தை அவர் என்ன செய்வாராம்? மறுரூபப்படுத்துவார். உங்களை மறுரூபப்படுத்துவார். அவருடைய வருகைக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய அவயங்களை மறுரூபமாக்குவார். நம்மை சுத்திகரிப்பார். எசேக்கியேல்ல வாசிச்ச நம்மளை பரிசுத்தமாக்குவார். அவருடைய சொந்த ஜனமாக, யூ ஆர் மை பீப்புள், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். சுத்திகரித்து, தீத்து 2:14 வாசிச்சோம், அக்கிரமங்கள் நின்று நம்மை மீட்டு, நம்மை அவர் என்ன செய்தார்? தம்மை சுத்திகரித்து நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்து. இவ்வளவு காரியம் இருக்கு. அந்த வருகைக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும். அது ஒரு மகிமையான ஒன்று. அவரோடு இருக்கிற காரியம் என்பது மிகவும் மகிமையான ஒன்று. 2 தீமோத்தேயு 4:18. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே பவுல் அப்போஸ்தலர் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவுல் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. எல்லாம் சொல்லுமா? கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. திரும்ப சொல்லுங்களேன், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைய தீமையை நம்ம சந்திக்கிறோம், ஆனா எல்லா தீமை நின்றும் நம்மை ரட்சித்து. ஹல்லேலூயா. இந்த பவுல் சொல்றாரு, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? பரம ராஜ்யம். இங்க இருக்கிற வீடு இல்ல, வாடகை வீடுங்க, டைல்ஸ் போட்ட வீடுங்க, கிரானைட் போட்ட வீடுங்க இல்லைங்க, ஓட்டு வீடுங்க இல்ல. அந்த வீடு பரமராஜ்யம். அந்த வீட்டுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் நமக்கு நிரந்தரமான வீடு. பவுல் சொல்றாரு, அதுதான் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த வீட்டுக்கு போவோமா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வீடு, தேவன் நமக்காக ஆயத்தமாக்கின வீடு, அங்கதான் நிரந்தரமா இளைப்பாற போறோம், அங்கதான் நிரந்தரமா தங்க போறோம். இட்ஸ் ஹியர். இது வந்து டெம்பரவரி. பொதுவா
வெளிநாடுகளுக்கு போறவங்க, வேலை நிமித்தம் வெளி ஊர்களுக்கு போறவங்க, அவங்க சொல்லுவாங்க, அப்பா வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்து தங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது, நம்ம வீடு மாதிரி இருக்காது. ஒருவேளை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட தங்கி இருக்கலாம். ஒரு சிலர் பிஸ்னஸ் நிமித்தமாக, அவங்க வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போவாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒரு உள்ள எண்ணம் இருக்கும். ஒருவேளை வாலிபராக இருக்காங்க, வேலை நிமித்தம் போயிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா சமைக்கிற சாப்பாடை சாப்பிடணும். அல்லது குடும்பமாக இருக்கிறாங்க, என் மனைவி சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிடணும், என் வீட்டில் வந்து பிள்ளைகளோட. ஏன்னா அவங்க வீடா அது. நிறைய இடத்துக்கு போகலாம், எங்கேயே தங்கி இருக்கலாம். ஆனா வேதம் பவுல் சொல்றாரு, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்றென்றைக்கும் நான் அவரோடு இருப்பேனே, அவருடைய பிரசன்னத்துல நான் இருப்பேனே. பரலோகம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, அங்க ஐஸ்கிரீம் கிடைக்கும், அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும், நிறைய கனவுகள்லாம் இருக்கு. இப்படி கூகுளில் சர்ச் பண்ணால் பரலோகத்தை பற்றி நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த வருகைக்கு முன்பாக, அந்த காலங்கள் எப்படி இருக்கும். ஆனால் முக்கியமானது என்னன்னா, அவர் மனுஷகுமாரன் வருவார், அந்த பிரசன்னம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பரம வீடு அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா, அவருடைய பிரசன்னம் இருக்கு, அவர் அங்கு இருப்பார். அது ரொம்ப மகிமையான ஒன்று. சரி, இன்னொரு வேத பகுதியை பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8 33ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்ல கவனிங்க, 33ஆம் வசனத்தை எல்லாரும் சொல்லலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அடுத்து சொல்றாரு, தேவனேகளை நீதிமான்களாக ஆக்குகிறவர். ரோமர் 8:33. அடுத்து 34, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? சொல்லுங்களேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தெரிந்து கொண்டவங்களை அவர் என்ன செய்யறாராம்? தேவனே நீதிமான் ஆக்குகிறாராம். தேவனே அவர் என்ன செய்யறாராம்? அவங்களை யார் குற்றஞ்சாட்ட முடியும் அப்படிங்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சொல்லுங்களேன், எனக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக இரவும் பகலும் அவருடைய இரத்தத்தினாலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை நம்மை பிரிப்பவன் யார்? இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த பவுல் சொல்றாரு, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, ஆண்டவருக்காக நிறைய திருச்சபையை ஸ்தாபித்தவர், அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்தவர். ஆனா சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிரியமானவர்களே, இந்த இயேசு நம்மை தெரிந்து கொண்டவர். அவர் என்ன செய்யறாராம்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். சொல்லுங்களேன், தேவனே என்ன செய்யறாராம்? தெரிந்து கொண்டவங்களை நீதிமானாக்குறாராம்.
ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம மனசாட்சிங்கிறது சொல்ல முடியாது. மனசாட்சி கூட ஒரு நேரம் என்ன செய்யும்? குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தினாலே நாம் நீதியாக்கப்படுகிறோம். வேத வசனத்தின்படியாக நாம் மறுரூபமாக்கப்படுவோம். வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம். நிறைய நேரம் நம்ம மனசு கூட ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு திரும்ப பழைய காரியங்களை அவன் அந்த மனசாட்சி கூட, ஆனா இந்த வேத வசனம் நம்ம மனதில் மறுரூபமாகணும். அதனாலதான் இந்த சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். இந்த சுவிசேஷம் என்பது நம்முடைய நீதியினாலே நாம் நீதிமானாக்கப்படுறது இல்லை. அவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை நாமே நீதிமானாக்குறது இல்ல, எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தது நான் விசுவாசிக்கிறதுனால இந்த நீதி எனக்கு வந்திருக்கிறது. இப்படிதான் இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியமே என்னன்னா, எப்படி நம்மளை ரட்சிக்கிறார் அக்கிரமத்தினின்று? எனக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்து என்னை சகல அக்கிரமத்தினின்று மீட்டு, என்னை விடுவித்து, என்னை சுத்திகரித்து, என்னை அவருக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சுத்தமாக்குறார், அவர் பரிசுத்தமாக்குறார். அதற்கு என்ன செய்யறார்? தம்மையே ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து அவ்வளவு தெரிந்து கொண்டவங்களுக்காக இவ்வளவு காரியத்தை செய்யறாரு. சொல்லி அவர் சொல்றாரு, இவங்க என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் மை பீப்புள். நீ ஏன் ஜனம். நம்ம எங்க போனாலும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். ஹல்லேலூயா. எங்க போனாலும் தயவு பண்ணுவார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முப்பத்தி 39ஆம் வசனம், ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயமா நம்ம சாப்பிடும் போது கூட அந்த நிச்சயத்தோடு நம்ம சாப்பிட்டாதான் அந்த சாப்பாடு கூட சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்குள்ள ஒரு நிச்சயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதா, என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, நான் சுத்திகரிக்கப்பட்டனா, இப்படி ஒரு சந்தேகத்தோடே இருந்தால் நம்ம சாப்பிட்றது கூட சரியாக சாப்பிட முடியாது. என் ஜெபம் கேட்கப்பட்டதா, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்காரா, நான் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தானா, இல்லை நான் அவருக்கு வித்தியாசமாக நடக்கிறேனா? ஸோ அப்போ இங்கே அந்த நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அதை சொல்றாரு, ஸ்ட்ராங்கா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயமா. இந்த ரட்சிப்பை குறித்து நிச்சயம் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் அவருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார், அந்த மகிமைக்காக ஆயத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார், என்னை மீட்டு கொண்டிருக்கிறார், அவர் ரத்தத்தையே கரையமா கொடுத்து மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர், அவருடைய ரத்தத்தையே கரையமா கொடுத்து மீட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14. யோவான் 14:1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புஸ்தகம் எல்லாம் தொடர்ந்து எழுதப்பட்டது. யோவான் 13, 14 இதெல்லாம் சாப்டரா அப்படி இல்லை. இது நமக்கு படிக்கிறதுக்கு எளிதா இருக்கணும், சின்ன புஸ்தகமா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது
ஒவ்வொரு அதிகாரமா பிரிச்சிருக்கிறாங்க. 13, 14 தொடர்ந்து வர்றது கவனிக்கலாம். இந்த 13ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவர் கடைசி அந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறார். என் அப்பத்தை புசிக்கிறவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறார். உடனே அவங்களுக்குள்ள பயம் உண்டாகுது, யாரு அப்படின்னு. இப்போ யூதாஸுக்கு கொடுக்கும்போது நானா அப்படின்னு கேட்குறப்ப நீதான் அப்படிங்கிறார். அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உமக்காக நான் என் ஜீவனையும் கொடுப்பேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். அப்போ சொல்றாரு, நீ எனக்காக ஜீவனை கொடுப்பியா? சேவல் 2 தரம் கூவுறதுக்குள்ள நீ 3 தரம் மறுதளிப்ப அப்படிங்கிறார். அவருடைய அந்த முடிவை நன்றாக அறிந்திருந்தார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா அறிந்திருந்தார். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, அந்த பரம வீடை குறித்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, அது இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, நான் உங்களுக்காக ஒரு மாளிகையை ஆயத்தம் பண்ண போகிறேன். மேன்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. நான் உங்களுக்காக ஒரு அற்புதமான மாளிகையை ஆயத்தம் பண்ண போகிறேன். அடுத்து சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக அந்த மாளிகையை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். சொல்லுங்களேன், சேர்த்துக் கொள்வேன். தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் என்ன செய்யறாரா? சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தம்முடைய தூதர்களை அனுப்பி சேர்த்து கொள்வார் என்று பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதை ஆயத்தப்படுத்தி. ஹல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இரத்தத்தினால கழுவப்படுறது, அபிஷேகம் பெறது எல்லாம் முக்கியமா இருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா அவரோடு இருப்பது. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எல்லாம் முக்கியம்தான், ஆனா கடைசியில நான் அவரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவரோடு. அப்ப அவரோடு இருக்கிறப்ப அங்க என்ன இருக்கும்னா அவருடைய பிரசன்னம் இருக்கும், அவருடைய மகிமை இருக்கும். வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த மகிமை நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மகிமை, அது அற்புதமா இருக்கும். அவரோடு இருப்போம். அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். யோவான் 17ஆம் அதிகாரம். யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். மை டிசையர், என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு அந்த ஜெபத்தை முக்கியமா பண்றாரு. அதுக்கப்புறம் சிலுவைக்கு போறார். இயேசு ஜெபம் பண்ணின ஜெபம் யோவான் 17 அதுல சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட, சொல்லுங்களேன், கூட இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கூட இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம், சரி, இதை வாசித்துட்டு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 23:1-2. வெளிப்படுத்தின விசேஷம் 21 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய
பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியெல்லாம் அழிஞ்சு, இந்த நம்ம பார்க்கிற இவையெல்லாம் அழிந்து, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பவுல் அதை குறித்து சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்காக மாத்திரமல்ல, இதை வாஞ்சிக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும். 2 தீமோத்தேயு 4:7, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரேஸ் என்ன வச்சிருக்கிறார்? ஐ finished my race. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோடுல தான் ஓடணும். 5ஆம் நம்பர்ல தான் ஓடணும், 6ஆம் நம்பர்ல தான் ஓடணும். ஆனா அவர் சொல்றாரு, ஐ finished my race, என் ஓட்டத்தை நான் முடித்தேன். அவர் அறிஞ்சிருக்கிறார் எங்க ஆரம்பிச்சோம், எங்க அவர் சந்தித்தார். கிறிஸ்து சந்தித்த போது நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? அதெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். அடுத்து சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த ஒரு யுத்தம், பிசாசோடு ஒரு யுத்தம் நடக்குது. ஒருத்தவங்க சரீரத்துல வியாதியோடு மறிக்கிறது தேவ சித்தம் இல்லை. ஆனா ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனா தேவன் வச்சிருக்கிற அந்த பகுதியில நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? அத பவுல் சொல்றாரு, குட் ஃபைட், நல்ல ஒரு சண்டை, நல்ல ஒரு யுத்தம். ஃபைட் ஃபார் குட் ஃபைட், நல்ல யுத்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தேசங்கள் தோறும் அவர் போகிற இடங்கள் எல்லாம் பவுல் அப்போஸ்தலருக்கு நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள், அடிகள், பிரச்சனை இல்லாம இல்லை. ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு சரீரத்துல வியாதி, கொடூரமான வேதனை, அதுல விசுவாசத்தை மறுதலியாம அதுல நின்று ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஒரு சிலருக்கு குடும்பத்துல கணவர் ஒத்தாசை இல்லாம இருக்கலாம், பிள்ளைகள் ஒத்தாசை இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு பாடுகள் இருக்கலாம். ஆனா அதன் மத்தியில நல்ல விசுவாசத்துல நின்று அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு அதை மறுதலியாதபடி, அதை விட்டு விடாதபடி, அற்பமான காரியங்களுக்காக மறுதலிக்காதபடி ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை காட்டிலும் தகப்பனையோ தாயையோ மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ நிலத்தையோ அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவர் சொல்றார். அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சொல்லிட்டு சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, எனக்குன்னு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. எனக்காக மாத்திரமல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை, அந்த பிரசன்னமாகுதலை. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஆயத்தமாவார், பொண்ணு ஆயத்தமாவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சவொடனே ஒரு மார்ச் ஃபாஸ்ட்னு வருவாங்க. 2 பேரும் கை கோர்த்து அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே மார்ச் பாஸ்ட் பண்ணி வருவாங்க. அந்த 2 பேரும் கை கோக்குறப்ப இருக்கு பார்த்தீங்களா, ஒன் பிரசன்ஸ். 2 பேரும் ஆயத்தமா இருப்பாங்க. அதே போல மணவாளன் இயேசு ஆயத்தமாக்கப்பட்டு மணவாட்டிக்காக, திருச்சபைக்காக, சுத்திகரிக்கப்பட்ட அவர் ஜனத்திற்காக, அக்கிரமத்தினின்று மீட்டு கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்து இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக. இப்ப என்னன்னா, அந்த நாள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த பிரசன்னமாகுதலை விரும்பத்தக்கதாக. அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். நம்ம பாட்டு பாடி ஆராதிக்கிறப்போ ஒரு பிரசன்னம் வருது.
தனியா வீட்டுக்குள்ள கதவை பூட்டி ஆண்டோடைய வசனங்களை சொல்லி ஆண்டவரோடு அப்படியே நிரம்பி இருக்கிறப்ப அந்த பிரசன்னத்தை உணர்றோம். இதெல்லாம் ஒரு நேரம் 1 டம்ளர் அளவு இருக்கலாம், ஒரு சில நேரம் பயங்கரமா இருக்கலாம். ஆனா அவரோடு சந்திக்கிற நாள் எப்படி இருக்குன்னா, ஓ அது மகிமையான ஒன்று. ஆண்டவர் சொல்லார், உன் முகங்கள்ல இருக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன். எனக்காக நீ பட்ட பாடுகள், எனக்காக நீ எடுத்த பிரயாசங்கள், அவருக்காக, அவர் நாமத்திற்காக, அந்த பரிசுத்தமுள்ள நாமத்திற்காகவே தங்களை ஒப்பு கொடுத்து உறவினர்கள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே, சொந்தக்காரங்க மத்தியிலே ஆண்டவர் சொல்லுவார், அந்த நாளிலே நீதியின் கிரீடத்தை தருவார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல, அதை வாஞ்சிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பிரசன்னமாகுதலை தருவார். சோ இந்த ஃபைட் வந்து எப்படிப்பட்ட ஃபைட்னா, குட் ஃபைட், நல்ல சண்டை. நல்ல சண்டைன்னு என்ன அர்த்தம்? இந்த மல்யுத்தம், அதாவது பாக்ஸிங் நடக்கும், அதில் ரொம்ப நல்ல வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். கடைசி நேரம் யார் ஜெயிக்க போறா அப்படின்னு 2 பேரும் பயங்கரமா இருப்பாங்க. ஆனா சூப்பருங்க, குட் ஃபைட்டுங்க, நல்ல சண்டை அப்படிம்பாங்க. அற்புதமா இருந்தது, அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கிறிஸ்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த பிரசன்னமாகுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, யுவர் எஃபோர்ட்ஸ், உங்களுடைய கிரியைகள், so your works, உங்களுடைய வேலைப்பாடுகள், உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபம், உங்களுக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பு, அது ஒன்றும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பிரசன்னமாகுதலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், மகிமையாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 10:25. எபிரேயர் 10. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆண்டவருக்கு நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். கூடி வருகிறதை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன செய்யறார்? தூதனை அனுப்பி, அவர் என்ன செய்யறாரு? தூதனை அனுப்பி, அந்த தூதர்கள், ஒரு தூதன் லட்சத்துக்கு அதிகமான பேரா. எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல அந்த அசிரிய ராஜா வந்து பரியாசம் பண்றான், நீ எசேக்கியா உங்க ராஜாவை நம்பி மோசம் போகாதீங்க அப்படிங்கிறான். ஆனா அந்த எசேக்கியா ஜெபம் பண்ணின போது ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் இறங்கி அந்த எதிரிகள் நாட்டில் இருக்கிற 1,80,000 பேருக்கு மேலான வேற ஒரே தூதன், அவ்வளவு வல்லமையானவங்க. தூதர்கள்னா சாதாரணமானதல்ல. அந்த தூதர்கள் என்ன செய்வாங்களாம்? பூமியின் 4 திசைகள் இருக்கிறவர்களையும் கூட்டி சேர்ப்பார். ரொம்ப ஞானமா இருக்கிறவங்க, பெர்ஃபெக்டா செய்யறவங்க, சொன்னதை அப்படியே செய்யறவங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறவங்க. பிரியமானவர்களே, நம்மையும் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நிச்சயம், ஆண்டவரை சேவிக்கிறதுல ஒரு நிச்சயத்தோடு, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அந்த நிச்சயத்தோடு ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாலை ஆராதனையில பணத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பேச இருக்கிறோம். ஒருவேளை காலை ஆராதனையில் வந்தவங்க ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்? ப்ரைஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணலாம். நிச்சயமாக அந்த ஃபினான்சியல், பொருளாதாரத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று தேவனை சிநேகித்து உலக பொருளை என்ன செய்வான்? பகைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளே வேண்டான்னு அர்த்தம் இல்லை, தேவனே அவர்களுக்கு அதை எல்லாம் தருவார். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? உலக பொருளை சிநேகித்து தேவனை பகைப்பார்கள், தேவனுக்கு அந்த உரிய இடத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆகவே நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபினான்சியலா, பொருளாதாரத்துல
நம்ம தரித்திரமா இருந்தாதான் பரலோகம் போக முடியுமா? ஒரு சிலர் என்ன செய்வாங்க, லாசருவை பத்தியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. லாசரு பரலோகம் போனார், ஆபிரகாம் மடியில போனாருங்க. ஆபிரகாம் யாரு? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான். ஆபிரகாம் பிச்சைக்காரர் கிடையாது. லாசரு அவர் பருக்களை அந்த நாய் நக்கிற்று. ஆனா அவர் எங்க போனார்? மரித்த உடனே ஆபிரகாமின் மடியிலே போனார். ஆபிரகாம் யாரு அப்படின்னா, பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததுனால எப்படி இருந்தாராம்? பொன்னும் வெள்ளியும் ஆஸ்திகளும் உடைய சீமானாய் இருந்தார். அவர் அந்த பணத்துக்கு பின்னாடி போல, அந்த சொத்துக்கு பின்னாடி போகல, அதுதான் கடவுளை ஆராதிக்கல. அது எல்லாம் இருந்தாலும் என் கைகளை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன், அவரை ஆதாரமாக வைத்தார். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, லாசரு பரலோகம் போனார், இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனான்? அங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாருங்க. ஆபிரகாம் ஒரு பெரிய மில்லியனர், அநேக வேலைக்காரங்க அவர்கிட்ட இருந்திருக்கிறாங்க, பண்ணை ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் நாட் பெக்கர், அவர் பிச்சைக்காரர் கிடையாது, நிறைய பேருக்கு வேலை கொடுத்தவர், சீமான் பைபிள் சொல்லுது. அப்ப பைபிளை நிதானிக்கணும். இயேசு சொன்னாரு, ஆபிரகாமையும் சொல்லி இருக்கிறார், ஆபிரகாம் மடியில் கொண்டு போனார். இல்லைங்க எனக்கு இந்த பூமியில எதுவுமே வேணாம், எதுவுமேனா ஆண்டவர் விட்டுருவார், எதுவுமே அப்படியே இருங்கன்றுவார். ஆனா பரலோகம் போலாம். ஆனா வெளிப்பாடோடு கூட இருந்தா நீங்களும் இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஒரு ஆபிரகாமாய் வாழலாம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை அங்கு காண்போம். ஹல்லேலூயா. ஈசாக்கை பார்ப்போம், யாக்கோபை பார்ப்போம். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கெடுப்போம். அதுதான் தேவனுடைய வீடு. அவர்களை முகமுகமாய் பார்ப்போம். இன் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னமாகுதல், தேவனுடைய பிரசன்னமாகுதல் அவ்வளோ மகிமையா இருக்கும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, அந்த சேர்த்து கொள்ளப்படுற இடம் சர்ச், அங்க கூடி வரணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன், பொய் சொல்லக்கூடாது. எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லிட்டு அன்பு இல்லாம இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள அன்பு இருந்தா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறருக்கு மன்னிப்பீங்க. ஒருவருக்கு குறைபாடு உண்டானா அவங்கள போய் பரியாசம் பண்ண மாட்டீங்க, அவங்கள தூக்கி விடுவீங்க. ஒருத்தவங்க கண்ணீரோட இருந்தா அவங்களுக்காக நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பீங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல பொய் சொல்லாதீங்க. நான் ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம பொய் சொல்லக்கூடாது. நமக்குள்ள ஒரு ஈகோ வரும், நான் கரெக்டா இருக்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் வரும், எனக்குள்ளேயும் வரும். நம்ம ஒரு சில காரியங்களை தோல்வி அடையும் போது நம்ம என்ன செய்வோம்? பொய் சொல்லுவோம். ஒரு முறை ஜிபே பண்ணும்போது ஒரு வெள்ளைப்படுக்கார்ட்ட 120 ரூபா ஜிபே பண்ணது 2 தடவை போயிடுச்சு. 120 ரூபா போயிடுச்சு. நான் உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்றேன், 2 தடவை உங்களுக்கு பணம் வந்துருச்சுங்க, சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னு. உடனே அவர் நாளைக்கு வாங்க சார், அங்கே நான் நிப்பேன், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னார். காலையில் போனேன், காணும். திரும்ப அப்புறம் போனேன். அப்போ நான் என்னுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து காமிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல இந்த ஆப்புக்குரியது இல்லை அப்படிங்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இதை எடுத்து சொல்கிறேன், நான் உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு சொல்லு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க அதை வாங்கி பார்த்து கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, 20,000-30,000 பணம்லாம் எனக்கு வருது உள்ள, இந்த 120 ரூபா பணம் ஏமாத்துறோம், நீ என்ன செய்ய முடிஞ்சாலும் செஞ்சுக்கோ அப்படின்னாப்புல. 2 தடவை சொன்னாப்புல, 3 தடவை சொன்னாப்புல.
சரின்ட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க படித்தவங்க ஒரு சகோதரி இருந்தாங்க, அதை வாங்கி பார்த்தாங்க. அவங்க கூடயே இருந்தவங்க பார்த்துட்டு, ஆமாம் 2 தடவை அனுப்பியிருக்காங்க. அவங்க பேரை பார்த்தாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஈகோ, நான் 20,000 30,000, ஏன்னா இவர் அந்த அந்த அப்ளிகேஷன் அவர் ஃபோனில் இல்லை. அவர் ஃபோன்பேன்னு வச்சிருக்கிறாரு, ஜிபே இல்லை. அப்போ அவங்க எடுத்து சொல்கிறாங்க, இந்த இது இருந்தால் தான் அந்த ஸ்க்ரீன் வரும், டிரான்சாக்ஷன். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பொய் சொல்லாதிருங்கள். நமக்குள்ள பழைய மனுஷன் இருப்பான். ஆமாம், எனக்குள்ள இந்த பழைய மனுஷன் இருக்கான். ஒரு சில இடங்களில் போனால் கூட அந்த பார்ஷியாலிட்டி பார்க்கறது, இவங்களோட தான் நான் பழகுவேன், இவங்களோட பழக மாட்டேன், இவங்களோட தான் சேருவேன். இல்லைங்க, பொய் சொல்ல வேணாம். கிறிஸ்து நம் பாவியா இருந்தோம், அக்கிரமத்தினின்று நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை சுத்திகரித்திருக்கிறார், நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நம்ம அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம் மூலமா எத்தனை பேர் அப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் அப்படி மீட்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம் இரக்கம் செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பகுதிகளில் இயேசு உங்களை மீட்டது போல எத்தனை பேரை நீங்க மீட்டிருக்கிறீங்க? இந்த கொலேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் பவுல் சொல்றாரு. ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் ஒருவரை ஒருவர் தாங்கி, நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா, வெளிநாடுகளில் பெரிய பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, அநேக விமானங்களில் அநேக நாடுகளுக்கு போவாங்க. இப்போ நயகரா ஃபால்ஸ் அங்கே போய் பார்ப்பாங்க. இன்னும் உயரமான பனி பிரதேசங்கள் போவாங்க. வெவ்வேறு இடங்களில் போய் அந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க, நமக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கு. என்ன தெரியுமா? அவரை நான் முகமுகமாய் பார்ப்பேன், அவருடைய பிரசன்னமாகுதலில் நான் நிற்பேன், அவர் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி வேதனை இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை. பவுல் அதைத்தான் சொல்றாரு, எனக்காக அவர் நீதியின் கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற, டிசையர் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு சகோதரருக்கும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அற்புதமான மகிமை. ஒரு முறை கொடைக்கானல்ல கோக்கர்ஸ் வாக்குன்னு சொல்லி, அப்போ அந்த மலையை ஒட்டி அப்படியே நடந்து போகலாம். 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் அளவு மேலே இருக்கும். நடந்து போகிறப்போ ஃபுல்லாக மேகம் பக்கத்தில். நம்ம என்னமோ நடந்து போகிறது மேகத்து மேலே நடந்து போகிறது மாதிரி இருக்கும். தேவன் எவ்வளவு மகிமையாக உண்டாக்கி இருக்கிறார். அவர் வரும்போது தாம் தெரிந்து கொண்டவர்களை அப்படியே கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னமாகுதலுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவரோடு என்றென்றைக்கும் இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஓ நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிரசன்னமாகுதலுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். சங்கீதம் 124:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. உங்க வீடு உங்களால் கெட்டப்படுகிறதா? ஜெபத்தினாலே, விசுவாசத்தினாலே உங்களை அவர் சுத்திகரித்திருக்கிறாரா? அவர் இரத்தத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. கொலேசியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவோம் என்று அறிந்து மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், சுதந்திரமாகிய பலன் கர்த்தராலே பெறுவேன். எதை செய்தாலும் சொல்லுங்க, எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல். சொல்லுங்களேன், மனுஷர்களுக்கென்று செய்யாமல், மனுஷருடைய பார்வைக்கு செய்யாமல், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நான் செய்வேன். கர்த்தரால் சுதந்திரமாகிய பலனை, பிரசன்னமாகுதலை அவர் மூலமாய் பெறுவேன். ஆமென்.
கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கலாம். உண்மையா அந்த பிரசன்னம் ஆகுதல விரும்புறீங்களா? மனுஷர் பார்வைக்கு பெரிய பெரிய வேலை பார்க்கிற இடத்துல அந்த எஜமானன் வர்றப்ப அவங்க முன்னாடி வேலை செய்வாங்க. யாராவது பெரிய அமைச்சர் வர்றாங்க, விசிட் பண்ண வர்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி வேலை செய்வாங்க. ஒரு சிலர் வேலை செய்யறதுலே ஏமாத்துவாங்க. எப்படியாவது அந்த வேலையில என்ன செய்வாங்கன்னா பார்வைக்கு வேலை செய்யற மாதிரி நடிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நடிக்கிறவங்களா இருக்கிறோமா, இல்ல நம்மை நாமே ஏமாத்தி கொள்றோமா? எதை செய்தாலும் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு, ஆண்டவரே எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு வேணும், ஆண்டவரே எனக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்து இறங்கினது போல எனக்குள்ள அந்த இரக்கம் வேணும், எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வேணும், எனக்குள்ள ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்முடைய அன்பினால என்னை நிரப்புங்க. வீட்டுக்குள்ள ஒரு குறை இருக்கலாம், மனைவியின் இடத்துல ஒரு குறை இருக்கலாம், கணவரிடத்துல ஒரு குறை இருக்கலாம், குடும்பத்துல ஒரு சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை போய் எல்லாரிடமும் சொல்ல தேவையில்லை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கத்தக்கதான். உண்மையா உண்மையா கரிசனையோடு ஷாபாலா ராகாதாராமா ஷந்தாலா ராபா காத்தியாராபா. ஹல்லேலூயா. அவர் தாம் தெரிந்து கொண்டவர்களை தம்முடைய தூதர்களை அனுப்பி, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, தூதர்களுக்கு தெரியும் யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்க, சகல ஜாதிகள்லையும் சகல ஜனங்கள்லையும் எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க. ஓ, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இயேசு அறிஞ்சிருக்கிறாங்களா, இல்ல கைவிடப்பட போறாங்களா, அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? இல்லங்க இயேசு இதெல்லாம் பொய்யுங்க, இந்த வருகையெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க, உலகம் முடியுதுங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? இந்த வேதத்துல இருக்கிறதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு பொய் சொல்ற அது அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? நான் ஏதோ இயேசுக்குள்ள வந்துட்டேங்க, மத்தவங்க அதை பத்திலாம் இல்லைங்க, அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோமானால் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம். இல்ல அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்களானா, அவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல நேர எடுத்து கரையம் கொடுத்து கொண்டிருப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது அவர் தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் அக்கிரமங்கள் என்று அவர் மீட்டு அவங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து, ஓ அவங்களை மறுரூபமாக்கி, அவர் சரீரத்துக்கு ஒப்பாக அந்த சரீரங்களையும் மறுரூபமாக்கி, அவர் தமக்கு சொந்த ஜனமாக, சொல்லுங்களேன் சொந்த ஜனமாக, தேவன் தமக்கு சொந்த ஜனமாக என்னை தெரிந்து கொண்டார். சொல்லலாமா? தேவன் தமக்கு சொந்த ஜனமாக என்னை தெரிந்து கொண்டா. உங்க குடும்பத்தை ஆண்டவர் அப்படிதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை அவர் மகிமைப்படுத்தாததற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ரிபாலரபா கத்தரமனரா ஷந்தலரபா ஓரபாலரபா கத்யாரமனரபா ஷலரபரபலரபா. உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரா? தாம் தெரிந்து கொண்டவர்களை ஒருவரும் மிஸ் ஆகாதபடி, ஒருவரும் கெட்டு போகாதபடி, நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, நீங்க கெட்டு போகாதபடி, நீங்க எதுலையும் வலிவி போகாதபடி உங்களை காக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வருகைன்னு சொல்லிட்டு எதையோ கண்டு பயப்பட வேணாம். தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் ஐயா. அந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. எலும்புகள் உருவாகல, ஓ ஹல்லேலூயா. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. பவுல் அப்போஸ்தலரை குறித்த தரிசனத்தை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தப்படுத்தி இருந்தார். உங்களை குறித்த தரிசனம், உங்க பிள்ளையை குறித்த தரிசனம், உங்களுடைய கற்ப கனியை குறித்த தரிசனம், உங்க குடும்பத்தை குறித்த தரிசனத்தை
கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து வைத்திருக்கிறார். ஓ, அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதல், அது பிரசன்னமாகுதலை பவுல் சொல்றாரு. கர்த்தர் எனக்காக அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீதியின் கிரீடத்தை எனக்கு வைத்திருக்கிறார். The award, reward. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரிவார்டு, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஒரு பரிசு, அழியாத கிரீடம், வாடாத கிரீடம், மங்காத கிரீடம். இந்த கிரீடம் அது அழியவே அழியாது, இம்மைக்கும் அருமைக்கும். பவுல் சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சகோதரருக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், பிசினஸ் பண்ற ஒவ்வொருவருக்கும், வேலைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும். ஒருவேளை சாதாரண நிலையில இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் ஸ்திரப்படுத்துகிறவர், நிலைப்படுத்துகிறவர். ஓ, அவங்களை கர்த்தர் அற்புதமா அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அந்த அன்பினாலே நிரப்பப்படுவோம், பொய் சொல்லாதிருப்போம். என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நான் குறைவா இருந்தா, ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. நான் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்றேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க வல்லமை எனக்கு வேணும், இந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். என் மூலமா ஆண்டவரே என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மறுரூபமாகணும், உமக்கு உத்தமமா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. ஹல்லேலூயா. உங்க மூலமா அந்த கிறிஸ்துவின் அன்பை, இரக்கத்தை, இந்த கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை நீங்க எத்தனை முறை ஆண்டவற்றை அதை ரிசீவ் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல்,
அவருடைய ஹம்பிள், அவருடைய தொடுதல், அவருடைய அற்புதமான விடுதலை எத்தனை முறை ருசி பார்த்திருக்கிறோம். நீங்க எத்தனை பேருக்கு அதை கொடுக்குறீங்க? பொய் சொல்ல வேண்டாம், சுயநலமா இருக்க வேண்டாம், நம்மை நாமே பழைய மனுஷனை போலயே இருக்க வேண்டாம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஒருவரை ஒருவர் தாங்கி, எபிரேயர் 10 வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி அந்த சேர்த்து கொண்டு கூடி. ஹல்லேலூயா. நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு இல்ல, கிறிஸ்து மகிமைப்படணும். அப்பா ஆண்டவர் ஏசப்பா உயர்த்தப்படணும். அவருடைய பிரசன்னமாகுதல் அது தூசிக்கப்படக்கூடாது. அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவர் உயர்த்தப்படணும். ஒருவேளை நான் என் பேர் வரலைன்னா பரவாயில்ல, நான் உதவி செஞ்சது எனக்கு என்னை பத்தி யாரும் சொல்லலைன்னா பரவாயில்ல, ஆனா அவர் மகிமைப்படணும். நீங்கள் சுதந்திரமாகிய பலனை அவரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அப்படி செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி செய்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நாளிலே கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அவங்களுடைய நற்கிரியைகள், அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கனம் பண்ணுவார். அதற்காக பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அதற்காக சுத்திகரிக்கிறார், அதற்காக அக்கிரமத்தினின்று விடுதலை ஆக்குகிறார், அதற்காக மரணத்தினின்று தப்பு வைத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறார். அவர் மகிமைக்காக, அவருக்காக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே, யோவான் ஸ்நானகனை குறித்து தாய் கருவிலே கர்த்தர் பிளான் பண்ணிட்டாரு. ஒரு யோசேப்பை குறித்து கர்த்தர் தரிசனம் பண்ணினார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவானவர் ஆயத்தப்படுத்தினார். உங்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் மகிமைக்காக சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை அவர் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அருவருப்புகளிலிருந்து கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து எல்லா அருவருப்புகளிலிருந்தும். ஹல்லேலூயா. இந்த வருகைக்கு முன்னாடி எத்தனையோ பயமான காரியங்களை சொன்னாலும் எத்தனையோ நம்பிக்கையான காரியங்களை ஆண்டவர் சொல்றார், நிச்சயமான காரியங்களை சொல்றார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் விழும், சூரியன் அந்தகாரப்படும், எல்லாம் மாறும், சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். இதெல்லாம் இயற்கைக்கு வித்தியாசமா நடக்கும். ஆனாலும் கர்த்தர் தம் மிகுந்த வல்லமையோடு வருவார். சொல்லுங்களேன், மிகுந்த வல்லமையோடு வருவார், தம்முடைய தூதர்களோடு வருவார். ஹல்லேலூயா. அந்த நாள் அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிமையான நாள். அவருடைய முகம் வெறும் முகத்தை பார்க்கிறதல்ல, பிரசன்னமாகுதல். ஓ ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய மகிமை உங்களை மூடுவதாக. அந்த அன்பினாலே உங்களை நிரப்புவாராக. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருகைக்கு முன்னாடி நடக்கிற ஆயத்தங்கள் ஆண்டவரே, அடையாளங்கள் ஒவ்வொருவரையும் அது அவர்கள் வாழ்க்கையை வல்லமையாக மாற்றுவதாக. அந்த வாழ்க்கையில அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக. இன்னும் ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாக நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகத்தக்கதாக, பிள்ளைகள் ஆயத்தமாகத்தக்கதாக, குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, உறவினர்கள் ஒவ்வொருவரும் கூட ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. சாயந்தர ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நேரடியாகவும் ஆன்லைன்ல இணைந்து உம்மை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஆன்லைன்ல வர முடியாத நிலையா இருந்தா பரவாயில்ல, ஆனா நேரா வரணும். தாம் கூட்டி சேர்ப்பாராம் எல்லாரையும் நேராக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும்.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.